Hello all, welcome to KMUNIVERSE சமையல். இன்னைக்கு இந்த வீடியோல மீன்சிபியான் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மீன்சிபியான் செய்யறதுக்கு நம்மளே தான் மசாலா செய்யணும். அதுக்கு 8 ல இருந்து 10 காஞ்ச மிளகாவை தண்ணியில ஊற போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து சின்ன சீரகத்தையும் எடுத்து தண்ணியில ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினக்கு அப்புறமா ஜார் எடுத்து அதில் ஊறின காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 10 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த சீரகம் ஊறினதையும் எடுத்து போட்டுக்கோங்க. அதோட ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்தக்கப்புறமா ஒரு பூண்டு பற்கள் 10 ல இருந்து 15 சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சக்கப்புறம் இந்த மாதிரி சீபியன் மசாலா வந்துடும். ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், பச்சை மிளகா ஒரு 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணக்கப்புறமா நம்ம மீன் சிபியானுக்கு அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவோட அந்த மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக மேலே தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். நான் அந்த மிளகாவை ஊற வச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சேர்க்கறதுனால எனக்கு நல்லா கலர் கிடைக்கிது, ரெட் கலரில். நீங்களும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்க்குறோன்னா, மீன் போடுவோம்ல, அது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க. தண்ணி ஊற்றி ஒரு 1-2 மினிட்ல நீங்கள் எடுத்து வச்சிருக்க மீன் அதில் சேர்த்துடலாம். சீபியானில் போட்ட மீன் ஒரு 5 to 8 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். வெந்தக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, டேஸ்டான, ஸ்பைசியான பர்மீஸ் மீன் சீபியான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.